சூரத்துல் கியாம வசனம் 26 முதல் 40 வரை. அவ்வாறன்று அது உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது அவனுக்கு ஓதி பார்க்க யாரேனும் உண்டா என்று கேட்கப்படும் பொழுது, இதுதான் பிரிவு நேரம் என்று அவன் உறுதி கொள்ளும் பொழுது, மரண அவதியில் காலோடு கால் பின்னும் போது, நபியே, அன்று அவனது உயிர் கொண்டு செல்லப்படுவது உம்முடைய இறைவனிடம்தான். அவன் உண்மை என நம்பவில்லை, தொழவும் இல்லை. மாறாக அவன் பொய்யென நினைத்தான், புறக்கணிக்கவும் செய்தான். பின்னர் அவன் செருக்கோடு தன் குடும்பத்தாரிடம் போனான். மனிதா, உனக்கு கேடுதான், மேலும் கேடுதான். பின்னர் மீண்டும் உனக்கு கேடுதான், மறுபடியும் கேடுதான். சும்மா விடப்படுவான் என்று மனிதன் எண்ணுகின்றானா? அவன் கருப்பையில் செலுத்தப்படும் விந்தின் ஒரு துளியாக இருந்ததில்லையா? பின்னர் அவன் சூளுற்ற கருவணுவாக இருந்தான். பின்னர் அவனை படைத்து சீராக வடிவமைத்தான் இறைவன். பின்னர் அவனிலிருந்து ஆண் பெண் ஆகிய இரு இணைகளை இறைவன் உருவாக்கினான். அத்தகைய இறைவன் இறந்தோரை மறுபடியும் உயிர் பெற செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் இல்லையா? அன்றைய குறைஷியரின் தலைவன் அபு ஜஹல் போன்ற ஏக இறை மறுப்பாளர்களின் உயிர் பிரியும் நேரம் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். வாழ்ந்த காலமெல்லாம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக கர்வம் கொண்டு அலைந்த ஒவ்வொருவரின் இறுதி நிலையும் இவ்வாறு பரிதாபத்திற்குள்ளாகவே அமையும். உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் மரண வேளை பற்றியும் அந்த தருணத்தில் ஏற்படவிருக்கும் பயங்கரங்கள் பற்றியும் எடுத்துரைக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம்மை உறுதியான சொல் மூலம் உறுதிப்படுத்துவான். அதையே இங்கு முதலாவது வசனத்தில் அவ்வாறன்று அது உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இவ்வசனத்தில் அவ்வாறன்று என்பதை குறிக்க கெல்லா என்னும் இடைச்சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இருவேறு பொருள்கள் உண்டு. இதற்கு அவ்வாறன்று என்னும் கண்டிப்புடன் கூடிய மறுப்பு என நாம் எதிர்மறை பொருள் கொண்டால் இந்த இடைச்சொல்லின் பொருள் பின்வருமாறு அமையும். ஆதமின் மகனே, மனிதனே, உலகில் உனக்கு எடுத்துச் சொல்லப்பட்ட எதையும் உன்னால் இங்கு மறுக்க முடியாது. மாறாக அது தற்போது உன்னிடம் கண்கூடாக வந்துவிட்டது. இந்த இடைச்சொல்லுக்கு உண்மையிலேயே என்னும் நேர்மறை பொருளும் கொள்ளலாம். அது வெளிப்படையான பொருளும் கூட. அப்பொழுது உண்மையிலேயே அது உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது என வசனத்திற்கு பொருள் அமையும். அதாவது உனது உயிர் உன் உடலிலிருந்து கழன்று அது உன்னுடைய தொண்டை குழியை அடையும் பொழுது என பொருள் விரியும். தொண்டை குழி. அடுத்து தொண்டை குழி என்பதை குறிக்க தராகி என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இது பன்மை சொல்லாகும். இதன் ஒருமை தர்குவத் ஆகும். இது தொண்டை குழிக்கும் தோள்பட்டைக்கும் இடையே துருத்தி கொண்டு இருக்கும் காரை எலும்புகளை குறிக்கிறது. இதை போன்றே மற்றொரு இடத்தில் அது உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது உங்களால் அதை மீட்ட முடியுமா? அச்சமயத்தில் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். உங்களை விட நாமே அவனுக்கு மிகவும் அருகில் இருக்கின்றோம். ஆயினும் நீங்கள் பார்க்க இயலாது என்று உயர்ந்தோன் அல்லாஹ் விவரிக்கின்றான். சிலர் தர்குவத் என்பது தொண்டை குழிக்கு அருகில் உள்ளதை குறிக்கும் என்று கூறுகின்றனர். ஓதி பார்க்க யாரும் உண்டா? அடுத்த வசனத்தில் அவனுக்கு ஓதி பார்க்க யாரேனும் உண்டா என்று கேட்கப்படும் பொழுது என குறிப்பிடுகின்றது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருள் கூறுகையில், இவருக்கு ஓதி பார்ப்பவர் யாரும் உண்டா என்று குறிப்பிட்டார்கள். அபு கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவரை குணப்படுத்தும் மருத்துவர் யாரும் உண்டா என்று பொருள் கூறினார்கள். இவ்வாறே கதாதா, லஹக், அப்துல் ரஹ்மான் பின் ஜைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரும் பொருள் கூறியுள்ளனர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே மற்றொரு அறிவிப்பில், இவனுடைய உயிரை மேலே கொண்டு செல்ல போவது யார்? அவர்களுக்கான வானவர்களா அல்லது வேதனைக்கான வானவர்களா என்று இதற்கு பொருள் கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த கருத்துப்படி இவ்வாறு கேட்பவர்கள் வானவர்களே என்றாகும். காலோடு கால் பின்னும் போது. அடுத்த வசனம் மரண அவதியில் காலோடு கால் பின்னும் பொழுது என்று குறிப்பிடுகின்றது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுக்கு இம்மையும் மறுமையும் சேரும்போது என்று பொருள் கூறினார்கள். அன்னாரே மற்றொரு அறிவிப்பில் இந்த வசனமானது
அந்த மனிதனின் உலக நாட்களின் இறுதி நாளையும் மறுமை நாட்களில் முதல் நாளையும் குறிக்கின்றது. அல்லாஹ்வின் கருணைக்கு உரியவர்கள் தவிர மற்றவர்களுக்கு அன்றைய தினம் துன்பத்தோடு துன்பம் சேர்ந்து கொள்ளும் என்று விளக்கம் அளித்தார்கள். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பயங்கரத்தோடு பயங்கரம் பின்னும் பொழுது என்றும், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சோதனையோடு சோதனை சேரும் பொழுது என்றும் பொருள் கூறுகின்றனர். ஹசன் அல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனம் மரண வேளையில் பின்னிக்கொள்ளும் உன்னிரு கால்களையே குறிக்கின்றது என்றார்கள். இவ்வாறே ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்றொரு அறிவிப்பில் பிரேத ஆடையில் இரு கால்களும் சுருட்டப்படுவதை குறிக்கும் என்று கூறியதாக சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இரண்டு நிகழ்வுகள் ஒன்று சேர்வதை இது குறிக்கும். ஒரு பக்கம் மக்கள் அவனது உடலை குளிப்பாட்டி பிரேத துணி போர்த்தி தயார் செய்வார்கள். மறுபக்கம் வானவர்கள் அவன் உயிரை மேல் உலகுக்கு கொண்டு செல்ல தயார் செய்வார்கள். இறைவனிடம் செல்லும் உயிர். அடுத்த வசனம், நபியே, அன்று அவனது உயிர் கொண்டு செல்லப்படுவது உம்முடைய இரட்சகனிடம்தான் என்று தெரிவிக்கின்றது. அதாவது அவனிடமே மீட்சியும் உறைவிடமும் உண்டு. ஏனெனில் உயிர் வானங்களுக்கு கொண்டு செல்லப்படும். அப்பொழுது அல்லாஹ், என் அடியானை பூமிக்கு திரும்ப கொண்டு செல்லுங்கள், ஏனெனில் அவர்களை நான் அதில் மண்ணில் இருந்தே படைத்தேன், அங்கேயே அவர்களை நான் திரும்பச் செய்வேன், அதிலிருந்தே இன்னொரு முறை அவர்களை நான் வெளியே கொண்டு வருவேன் என்று கூறுவான். பராவு பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள நீண்ட ஹதீஸ் ஒன்றில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. நம்பவும் இல்லை, தொழவும் இல்லை. அடுத்த வசனங்களில் அவன் உண்மை என நம்பவும் இல்லை, தொழவும் இல்லை, மாறாக அவன் பொய்யென நினைத்தான், புறக்கணிக்கவும் செய்தான் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இங்கு அல்லாஹ் ஏக இறையை ஏற்க மறுக்கும் இறை மறுப்பாளர்கள் பற்றி அறிவிக்கின்றான். அவர் இவ்வுலகில் தமது உள்ளத்தால் சத்தியத்தை ஏற்க மறுத்து கொண்டும் உடலால் நற்செயல் புரியாமல் புறக்கணித்து கொண்டும் இருந்தார். எனவே அவனிடம் உள்ளும் புறமும் எந்த நன்மையும் கிடையாது. இதனாலேயே மேற்கண்ட வசனங்களில் அவன் உண்மை என நம்பவில்லை, தொழவும் இல்லை, மாறாக அவன் பொய்யென நினைத்தான், புறக்கணிக்கவும் செய்தான் என்று கூறிவிட்டு அடுத்த வசனத்தில் பின்னர் அவன் செருக்கோடு தம் குடும்பத்தாரிடம் போனான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது கர்வத்தோடும் செருக்கோடும் பெருமிதம் கொண்டவனாக குடும்பத்தாரிடம் செல்கின்றான். அவனுக்கென இலக்கோ நெற்செயலோ எதுவுமே இல்லை. வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் தம் குடும்பத்தாரிடம் திரும்பும் போது கூட நகைத்து மகிழ்ந்தே திரும்பினர். நிச்சயமாக அவர் மறுமை பற்றிய அச்சமின்றி தம் குடும்பத்தாரிடையே மகிழ்ச்சியுடன் இருந்தார். நிச்சயமாக தம் இறைவனிடம் ஒருபோதும் தாம் திரும்ப போவதில்லை என்று எண்ணினார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கண்ட வசனத்திற்கு பொருள் கூறுகையில், பின்னர் அவன் செருக்கோடு, அதாவது ஆணவத்தோடு தம் குடும்பத்தாரிடம் சென்றான் என்று குறிப்பிட்டார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவன் அகங்காரத்துடன் சென்றான் என்று பொருள் கூறினார்கள். உனக்கு கேடுதான், மீண்டும் கேடுதான். அடுத்த வசனங்களில் மனிதா, உனக்கு கேடுதான், மேலும் கேடுதான், பின்னர் மீண்டும் உனக்கு கேடுதான், மறுபடியும் கேடுதான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது கர்வத்தோடு நடந்து செல்கின்ற இறை மறுப்பாளர்களுக்கு இறைவன் கொடுக்கும் எச்சரிக்கையும் கண்டனமும் ஆகும். அதாவது, மனிதா, உன்னை படைத்த உன்னை உருவாக்கிய இறைவனையே நீ ஏற்க மறுத்த நிலையில் இத்தகைய அலங்கார நடை உனக்கு பொருத்தம்தானா? இதன்படி உனக்கு வேணும்தான், மறுபடியும் வேணும்தான் என இதற்கு பொருள் அமையும். இது பரிகாச நடையிலும் கண்டன தொனியிலும் கூறப்பட்டதாகும். இது பின்வரும் வசனங்களை ஒத்திருக்கின்றது. நீ சுவைத்து பார், நீதான் வல்லவனும் கண்ணியம் மிக்கவனும் ஆயிற்றே என்று நரகவாசியிடம் கூறப்படும். நீங்கள் உண்ணுங்கள், சிறிது காலம் வேண்டியதை அனுபவித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே, நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள். இன்னும் இவை போன்ற வசனங்கள் நிறைய உள்ளன. அபு ஜஹலின் திமிர்வாதம். சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மனிதா, உனக்கு கேடுதான் என்னும் மேற்கண்ட வசனங்கள் குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் விளக்கம் கேட்டேன். அதற்கு அன்னார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஜஹலை நோக்கி,
முன்னதாக அவ்வாறு கூறினார்கள். பின்னர் அதையே அல்லாஹ் வசனமாக அருளினான் என்று கூறினார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வசனங்களுக்கு பொருள் கூறுகையில், நீங்கள் கேள்விப்படுவதன்படியே எச்சரிக்கைக்கு பின் எச்சரிக்கை விடுப்பதை குறிக்கின்றது என்று கூறினார்கள். அன்னாரே தொடர்ந்து கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் எதிரியான அபூஜஹலை அவனது ஆடையோடு கொத்தாக பிடித்தார்கள். பின்னர் அவனிடம், உனக்கு கேடுதான், மறுபடியும் கேடுதான் என்று கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் எதிரியான அபூஜஹல், முஹம்மதே, என்னை மிரட்டுகிறீரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உம்மாலும் உம்முடைய இறைவனாலும் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. நிச்சயமாக நானே அதாவது மக்காவின் இரு மலைகளுக்கிடையே நடந்து செல்பவர்களில் மிகவும் வல்லமை மிக்கவன் ஆவேன் என்று பதில் கூறினான். சும்மா விடப்படுவானா? அடுத்த வசனத்தில் சும்மா விடப்படுவான் என்று மனிதன் எண்ணுகின்றானா என உயர்ந்தோன் அல்லாஹ் வினவுகின்றான். இதற்கு சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படாமல் அப்படியே விடப்படுவான் என்று மனிதன் எண்ணுகின்றானா என பொருள் கூறினார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், கட்டளைகளும் தடை உத்தரவுகளும் விதிக்கப்படாமல் வெறுமனே விடப்படுவான் என மனிதன் கருதுகின்றானா என விளக்கம் அளித்தார்கள். இருப்பினும் இந்த வசனமானது மேற்கண்ட இரு நிலைகளுக்குமே பொதுவானதாகும். அதாவது, இம்மையில் கட்டளைகளும் தடை உத்தரவுகளும் விதிக்கப்படாமல் வெறுமனே மனிதன் விடப்பட மாட்டான். அவ்வாறே இறப்புக்கு பின் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படாமல் அடக்கத்தலத்தில் அப்படியே வீணாக விடப்படவும் மாட்டான். மாறாக அவனுக்கு இவ்வுலகில் கட்டளைகளும் தடை உத்தரவுகளும் விதிக்கப்படும். மேலும் மறு உலகில் அல்லாஹ்வின் முன் அவன் நிறுத்தப்படுவான். ஆக இந்த வசனத்தின் நோக்கம் மறுமை உண்டென்று உறுதிப்படுத்துவதும், மறுமையை மறுக்கின்ற வழி பிறந்தோர், அறிவினர்கள், பிடிவாதக்காரர்கள் ஆகியோருக்கு மறுப்பு தெரிவிப்பதுமே ஆகும். அவன் விந்து துளியாக இருந்ததில்லையா? இதனாலேயே அடுத்த வசனத்தில் அவன் கருப்பையில் செலுத்தப்படும் விந்தின் ஒரு துளியாக இருந்ததில்லையா என்று உயர்ந்தோன் அல்லாஹ் வினவுகின்றான். இதன் மூலம் ஆரம்ப படைப்பை கொண்டு மறு படைப்பிற்கு சான்று காட்டுகின்றான். அதாவது, மனிதன் ஒரு கட்டத்தில் அற்பமான நீர்மமாக பலவீனமான விந்தாக இருந்ததில்லையா? இங்கு செலுத்தப்படும் என்னும் பொருளை குறிக்க யும்னா என்னும் வினைச்சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. அதாவது, ஆண்களின் முதுகு தண்டுகளிலிருந்து பெண்களின் கருப்பைகளில் செலுத்தப்படுகின்ற விந்து. கருவணுவாக இருந்தான். அடுத்த வசனம், பின்னர் அவன் சூளுற்ற கருவணுவாக இருந்தான். பின்னர் அவனை படைத்து சீராக வடிவமைத்தான் இறைவன் என எடுத்துரைக்கிறது. அதாவது, அவன் அடுத்து கருவணுவாகவும் பின்னர் தசை கட்டியாகவும் மாறினான். பின்னர் அவனுக்கு வடிவம் கொடுக்கப்பட்டு அவனுக்கு உயிர் ஊதப்பட்டது. அதையடுத்து அல்லாஹ்வின் ஆணை மற்றும் நிர்ணயத்தின்படி உறுப்புகள் குறைபாடில்லாத கச்சிதமான ஆண் அல்லது பெண்ணாக புதிய படைப்பாக உருமாறினான். இதனாலேயே அடுத்த வசனம், பின்னர் அவனிலிருந்து ஆண் பெண் ஆகிய இரு இணைகளை இறைவன் உருவாக்கினான் என்று குறிப்பிடுகின்றது. அவனை திரும்ப உயிராக்க முடியாதா? பின்னர் அடுத்த வசனம், அத்தகைய இறைவன் இறந்தோரை மறுபடியும் உயிர் பெறச் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் இல்லையா என்று கேள்வி எழுப்புகின்றது. அதாவது, இந்த பலவீனமான விந்திலிருந்து இத்தகைய கச்சிதமான படைப்பை உருவாக்கியவன் தொடக்கத்தில் அதை படைத்ததை போன்று மறுபடியும் படைப்பதற்கு சக்தி பெற மாட்டானா? இதையே மற்றொரு வசனம், அவனே தொடக்கத்தில் படைக்கின்றான், பின்னர் மறுபடியும் படைக்கின்றான், இது அவனுக்கு மிகவும் எளிதானது என்று குறிப்பிடுகின்றது. இந்த வசனங்களுக்கு பின்னால் சொல்ல வேண்டியது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் வத்தீனி வஸ்ஸைத்தூனி, அத்தி மீது ஆணையாக, ஆலிவ் மரம் மீது ஆணையாக என தொடங்கும் 95வது அத்தியாயத்தை அதன் இறுதி வசனமான அல்லாஹ் நீதியாளர்களுக்கெல்லாம் மேலான நீதியாளன் அல்லவா என்பது வரை ஓதினால், பலா வ அன அலா ஸாலிக மினஷ் ஷாஹிதீன், ஆம், அவன் மிக பெரும் நீதிமான்தான், அதற்கு சாட்சி பகர்வோரில் நானும் ஒருவன் ஆவேன் என்று அவர் சொல்லிக் கொள்ளட்டும். யாரேனும் லா உக்ஸிமு பி யௌமில் கியாமா, மறுமை நாள் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் என தொடங்கும் இந்த 75வது அத்தியாயத்தை அதன் இறுதி வசனமான
அத்தகைய இறைவன் இறந்தோரை மறுபடியும் உயிர் பெறச் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் இல்லையா என்பது வரை ஓதினால் பலா ஆம் ஆற்றல் உள்ளவன்தான் என்று அவர் சொல்லிக் கொள்ளட்டும். யாரேனும் வல் முர்சலாத்தி தொடர்ச்சியாக அனுப்பப்படுகின்ற மேல் ஆணையாக என தொடங்கும் 77வது அத்தியாயத்தை அதன் இறுதி வசனமான இதற்கு பிறகு வேறு எந்த செய்தி மீதுதான் அவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள் என்பது வரை ஓதினால் ஆமன்னா பில்லாஹி நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டோம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும். சுப்ஹானக வ பலா. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய இறைவன் இறந்தோரை மறுபடியும் உயிர் பெறச் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் இல்லையா என்னும் மேற்கண்ட வசனத்தை ஓதினால் சுபஹானக வ பலா ஆம் இறைவன் நீ தூயவன் என கூறுவது வழக்கம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கண்ட வசனத்தை ஓதினால் சுப்ஹானக வ பலா ஆம் இறைவா நீ தூயவன்தான் என்று கூறுவது வழக்கம். அல் குயாமா அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது. புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன.